Hi everyone. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா process capability index எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். process capability index calculation அப்படினா என்ன? அதனுடைய தேவைகள் என்ன? அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. process capability index அதை வந்து நம்ம வந்து ப்ராசஸ் டயக்ராமை வச்சு நம்ம வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் வந்து நம்ம வந்து டினோட் பண்ணலாம். ஸோ ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா நம்ம ப்ராசஸ் கர்வோட சென்டர் ஆக்சிஸ்க்கும் நாமினல் வேல்யூக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டியை பற்றியும் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் பற்றியும் பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்போம். இப்போ நம்ம வந்து இதோடைய கால்குலேஷன் எக்ஸாம்பிள் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸ் கேப்பபிலிட்டி டயக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் இருக்கும், அண்ட் நாமினல் வேல்யூ சென்டரில் இருக்கும், மீன் வேல்யூவும் இருக்கும். இந்த பெல் கர்வ் பெல் ஷேப்பில் இருக்கிறது வந்து பெல் கர்வ் ஆர் ப்ராசஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் டு அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்ல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து டிசைன் வித் அல்லது வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் த கஸ்டமர் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்க போனோம்னா சிபிகே தட் இஸ் ஈக்குவல் டு அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் மைனஸ் மீன் வேல்யூ divided by 3 sigma and mean value minus lower specification limit divided by 3 sigma. இங்க வந்து sigma is equal to standard deviation, mu அப்படினா mean value. standard deviation என்ன அப்படின்றத பத்தி நம்ம detailed video வந்து already post பண்ணிருக்கோம். இங்க வந்து process capability index இத ஷார்ட்டா வந்து CPK அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அதாவது CPK என்ன அப்படின்னாக்கா difference between mean to the nominal value, அதாவது design nominal valueக்கும் process உடைய mean valueக்கும் ரெண்டுத்துடைய center axisக்கும் உள்ள difference அதாவது distance தான் வந்து process capability index அப்படின்னு வந்து denote பண்றோம். இங்க வந்து nominal உடைய center axisம் mean value உடைய center axisம் ஒரே ஆக்சிஸ்ல இருந்துச்சுனாக்கா சிபிகே வேல்யூ வந்து 1 வரும். ஸோ வாங்க நம்ம வந்து இது எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் கால்குலேஷன் எப்படி பண்றோம் அப்படின்னு பார்க்க போனா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு 25 பிளஸ் ஆர் மைனஸ் 5. இங்க வந்து 25 அப்படின்றது வந்து நாமினல் வேல்யூ, அதுலேருந்து மைனஸ் 5 வந்து மைனஸ் பண்ணோம்னா 20 கிடைக்கும், அண்ட் 5 ஆட் பண்ணோம்னா 13 கிடைக்கும். இங்கே வந்து 20ங்கிறது வந்து லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் அண்ட் 30 வந்து அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். 25 அப்படின்றது வந்து நாமினல் வேல்யூ. ஸோ இதில் வந்து நாமினல் வேல்யூ வந்து வயலட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கோம், அண்ட் லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் வந்து ரெண்டும் வந்து ரெட் கலர் டாட்டட் லைனில் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸ் வித் வந்து அதாவது 6 சிக்மா நம்ம ரன் பண்ணுற ப்ராசஸோடைய வித் வந்து 21 to 35 அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 21னாக்கா லோவர் ஸ்பெசிஃபிகேஷனை விட ஒரு யூனிட் அதிகமாக இருக்கும், அண்ட் அப்பர் ஸ்பெசிஃபிகேஷனை விட 5 யூனிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ப்ராசஸ்க்கு வந்து ட்ராப் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த 21லேருந்து 35 வரைக்கும் இருக்கிற வித் வந்து ப்ராசஸ் வித் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது 6 சிக்மா. இதை வந்து 3 சிக்மா 3 சிக்மாவா நம்ம வந்து பிரிச்சோம் அப்படின்னாக்கா 21 to 35 அது வந்து 6 சிக்மா. ஸோ அதை நம்ம வந்து 3 சிக்மாவா பிரிக்கிறோம் அப்படின்னாக்கா 35 minus 21 divided by 2 அப்படின்னு பார்த்தோம்னா 28 வரைக்கும், 21லேருந்து 28 வரைக்கும் 3 சிக்மா, அண்ட் 28லேருந்து 35 வரைக்கும் அனதர் 3 சிக்மா. இங்கே வந்து அந்த 25 அப்படின்றது தான் வந்து மீன் வேல்யூ ஆஃப் த ப்ராசஸ். நம்ம வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் அது எப்படி அப்படின்னு பார்க்க போனோம்னா நம்ம வயலட் கலரில் கொடுத்துருக்கிற நாமினல் வேல்யூ அதாவது டிசைனுடைய சென்டர் ஆக்சிஸ்க்கும் நம்ம ப்ராசஸோடைய சென்டர் ஆக்சிஸ் அதாவது 28
இது ரெண்டுத்துக்கும் நடுவுல உள்ள வந்து டிஃபரன்ஸ் தான் வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்றோம். ஸோ இந்த டேட்டாவை வச்சு நம்ம இதை வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்மளுக்கு ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் வந்து கேப்பபிளா இருக்கா இல்லையா அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ கால்குலேஷன் பார்க்க போனோம்னா ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் சிபிகே தட் இஸ் ஈக்குவல் டு மியூ, அதாவது மீன் வேல்யூ மைனஸ் லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் டிவைடட் பை 3 சிக்மா, அண்ட் அனதர் ஒன் வந்து upper specification limit minus a mean value divided by 3 sigma. So process capability index formula வந்து அப்ளை பண்ணோம்னா இங்க வந்து mean value of the process வந்து 28 அப்படின்றது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். So mean value க்கு பதிலா வந்து 28 அப்படின்றது வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம், மைனஸ் lower specification limit வந்து 20 and 3 sigma வந்து 28 minus 21. அதே மாதிரி upper specification limit வந்து 30 minus mean value வந்து 28 divided by 3 sigma value வந்து upper specification limit side வந்து process width வந்து 35 லேந்து அதோடைய center axis வந்து 28 வரைக்கும் வந்து spread ஆயிருக்கு. ஸோ அதாவது 3 sigma value. ஸோ இதை நம்ம வந்து simplify பண்ணி ஷார்ட் ஃபார்மில் எழுதினோம்னா 28 minus 20 அது வந்து 8னு வரும். ஸோ 28 minus 21 divided by 7 வரும். அண்ட் another value வந்து 30 minus 28 வந்து 2 வரும், 35 minus 28 வந்து 7 வரும். ஸோ நமக்கு சிபிகே வேல்யூ வந்து ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு, 8/7 ஒன்று, 2/7 ஒன்று. ஸோ இந்த வர்ற ரெண்டு வேல்யூல வந்து எந்த வேல்யூ வந்து மினிமமா இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து சிபிகே வந்து அனாலிசிஸ் பண்ணணும். இங்க வந்து 8/7 அப்படின்னு இருக்கு, இது வந்து 1 விட அதிகமா இருக்கும். இங்க வந்து 2/7 அப்படின்ற இன்னொரு வேல்யூ வந்து 1 விட கம்மியா இருக்கும். ஸோ நம்ம இருக்கிறதுலே வந்து கம்மியான வேல்யூ வந்து 2/7. ஸோ அதை தான் வந்து நம்ம எடுத்துட்டு வந்து சிபிகே வந்து கால்குலேட் பண்றோம். இங்க வந்து 2/7 அப்படின்றது வந்து 1 விட கம்மியா இருக்கு. ஸோ சிபிகே வேல்யூ இஸ் லெஸ் தென் 1. ஸோ ப்ராசஸ் இஸ் நாட் கேப்பபிள். ஸோ இந்த ப்ராசஸ், அதாவது இந்த ப்ராசஸை வந்து ரன் பண்ணி நம்ம வந்து கரெக்டான அவுட்புட்ல வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நாட் கேப்பபிள். ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸில் அதே மாதிரி இந்த நாமினல் வேல்யூக்கும் மீன் வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து நாமினல் வேல்யூவும், அதாவது டிசைனுடைய நாமினல் வேல்யூ வயலட் கலரில் இருக்கிறதும் ப்ராசஸோடைய மீன் வேல்யூ ரெண்டுமே வந்து இன்டர்செக்ட் ஆகும்பொழுது இது வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்குள்ளேயே வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ வந்து நாமினல் வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு மீன் வேல்யூ, அதாவது நாமினல் வேல்யூவும் மீன் வேல்யூவும் வந்து ஒரே வேல்யூவாக இருக்கும்பொழுது ரெண்டுடைய சென்டர் ஆக்சிஸும் வந்து இன்டர்செக்ட் ஆகி ஒரே வேல்யூ வந்து ஒரே லைனில் வந்து இருக்கும். ஸோ நாமினல் வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு மீன் வேல்யூ, சிபி இஸ் ஈக்குவல் டு சிபிகே, ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். பட் அதோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு வரும். இங்கே வந்து மீன் வேல்யூ நாமினல் வேல்யூ வந்து ஈக்குவலாக இருந்துச்சுனாலே சிபிகே வேல்யூ வந்து 1 அப்படின்னு வந்துடும். ஸோ ப்ராசஸ் சிபிகே வேல்யூ வந்து 1 அல்லது அதுக்கு மேலே போச்சுனாக்கா அக்செப்டட், லெஸ் தென் 1 அப்படின்னு வந்துச்சுனாக்கா அந்த ப்ராசஸ் வந்து நாட் கேப்பபிள் ஃபார் த ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.